வணக்கம் மகளே, வணக்கம். வெற்றியின் வாசல் சேனல் மூலிமா மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய சேனலுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது, போயிடும். அதனால் மக்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது தகாத உறவுகளை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு. தகாத உறவுனா எப்படி? அது ஒரு நல்ல குடும்பம், மனைவி மக்களாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு இடையில ஒரு நண்பனாக உள்ள நுழைவான் ஒருத்தன். அப்போ அந்த அந்த தேர்ட் பார்ட்டி, மூணாவது மனுஷால்கிட்ட நம்ம வீட்டில் உள்ள பெண்களோ இல்லை ஆண்களோ அவங்க கூட தகாத பழகுவாங்க. அப்படியே நாளடைவில் அது பெரிய பழக்கமாகி குடும்பத்தை பாழாகிற அளவுக்கு ஆகிடும். இப்போ நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி உறவுகளை பிரித்து வச்சோம்னா தான் இப்போ நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த உச்சாடன மந்திரம் உபயோகித்து அதை பிரிக்கணும். இந்த இதுக்கு இந்த உச்சாடனத்துக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம பிரபஞ்சத்தை அழைக்கலாம். கடவுள் அழைக்கிறத விட நம்ம கடவுளையோ ஏதோ ஒன்று தெய்வத்தையோ வேறு எதையோ நம்ம அழைக்கிறத விட பிரபஞ்ச சக்தியை இதுக்கு அழைச்சோம்னாக்கா இது நல்லா வேலை செய்யும், வேலை கொடுக்கும். உடனுக்குடனே இதோட பலன் கிடைக்கும் நமக்கு. இந்த உச்சாடனத்துக்கு இந்த தகாத உறவை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு எலுமிச்சை கனி, அப்புறம் வேப்பெண்ணெய் பாட்டில். வேப்பெண்ணெய் ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா சின்ன பாட்டில் கிடைக்கும் அது. அப்புறம் ஒரு மண் எண்ணெய் விளக்கு, மண் விளக்கு, அது அகல் விளக்கு, அது ஒரு அகல் விளக்கு, வேப்பெண்ணெய், ஒரு எலுமிச்சை கனி, ஒரு முழத்தில் இருந்தால் போதும். கருப்பு கலரில் அன்னாக்கயிறு, அது ஒன்று வாங்கி வச்சுங்க. ஒரு முழம் அன்னாக்கயிறோ இல்லை 1.5 முழமாக இருக்கணும், அது கொஞ்சம் இதுவாக இருந்தால் போதும். நம்ம இப்போ இந்த மூணுத்தையும் வச்சுக்கின்னு பூஜை ரூமில் உட்காரக்கூடாது. பூஜை ரூமில் உட்காந்தோம்னாக்கா இது சாமிக்கு ஆகாது. நம்ம செய்ய போகிறது பிளாக் மேஜிக். அதனால் சாமிக்கு இது காட்டக்கூடாது. இதை சாமி ரூம் இல்லாமல் ஒரு இடத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சுங்க. ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு அதன் பிறகு இந்த அகல் விளக்க அந்த வேப்பெண்ணெயை ஊற்றி நூல் திரி போட்டு பற்ற வச்சுங்க. திரினா நூல் திரி கருப்பு கலரில் இருக்கணும். கருப்பு கலர் நூல் திரி அதை போடணும் அந்த திரியில். அதில் தான் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு இந்த ஆணோட ஃபோட்டோவும் பெண்ணோட ஃபோட்டோவும் அவசியம். அந்த 2 ஃபோட்டோவை கீழே வைக்கணும். கீழேனா ஒரு அட்டையை ஒன்று வச்சிடலாம், இல்லை ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இதை வச்சுட்டு அது மேலே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அப்படி ஆணோட ஃபோட்டோ இல்லைன்னாக்கா ஆணுக்கு பதில் ஒரு கருப்பு அட்டை அந்த ஃபோட்டோ சைஸுக்கு வெட்டிட்டு அந்த அட்டையில் பேர் எழுதிடணும், அவனோட பேர். பெண்ணோட ஃபோட்டோ இல்லைன்னா இந்த நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ சைஸுக்கு அவங்களது பேர் எழுதிடணும். பெண்ணோட பேர் எழுதிட்டு அதை கருப்பு கலரில் அட்டையில் வேணும். அப்படி இல்லைன்னாக்கா 2 ஃபோட்டோவும் இருக்குதுன்னாக்கா ஓகே, அது எல்லாம். இப்போ என்ன செய்யணும், முதல்ல விநாயகர் பூஜை முடிச்சிடணும். விநாயகர் அழைச்சி விநாயகர் பூஜை முடிச்சிடணும். 2வது குரு பூஜை, நம்ம குரு பூஜை முடிச்சிடணும். நம்ம உட்கார்றது மன மேலே உட்காரணும், தரையில் உட்காரக்கூடாது. இல்லை தரையில் துண்டு போட்டு உட்காரலாம் நல்லா பெருசாக. குரு பூஜையை முடிச்சிடணும். குரு பூஜையை முடிச்சுட்டு பிரபஞ்ச சக்தியை வணங்கிடணும். பிரபஞ்ச சக்தியை வணங்கி, ஐயா பிரபஞ்ச தேவா, இந்த காரியத்துக்கு நீ துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இந்த வத்தியை ஏற்றிடணும், திரியை ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு அப்போ கொஞ்சம் அந்த திரியில் தீபத்தில்
கொஞ்சம் அனல் இருக்கும் எண்ணெயில், வேப்ப எண்ணெயில். அப்போ என்ன செய்யணும்? ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பிரபஞ்ச சக்தியே, இந்த தகாத உறவுகளை எனக்கு பிரிச்சுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 3 விரல், இந்த 3 விரலை வச்சு அந்த எண்ணெயை தொடணும். அகல் விளக்கில் இருக்கிற எண்ணெயை தொட்டு இந்த 2 போட்டாவிலையும் மூஞ்சில் தடவணும். தடவும் போது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பிரபஞ்ச சக்தியே, இந்த உறவுகளை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு 3 தடவை சொல்லிவிட்டு இந்த 2 போட்டாவிலையும் தடவிடணும். அதே மாதிரி அடுத்தது பிரபஞ்ச சக்தியே, இந்த உறவுகளை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கின்னு மீண்டும் அதே மாதிரி ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பிரபஞ்ச சக்தியை, இந்த தகாத உறவுகளை பிரித்து கொடு அப்படின்ட்டு மீண்டும் அந்த ஃபோட்டோவில் அந்த முகத்தில் தடவணும். தடவிட்டு அதே மாதிரி 21 தடவை தடவணும். 21 தடவை தடவிட்டு அதன் பிறகு அந்த கருப்பு கயிறு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு கயிறை ஓம் பிரபஞ்ச சக்தியை வணங்குகிறேன் ஐயா, ஓம் பிரபஞ்ச சக்தியை வணங்குகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு கயிறை 9 முடி போடணும். எத்தனை முடி? 9 முடி. 9 முடி போட்டுட்டு இந்த ஃபோட்டோவை இந்த 21 தடவை சொல்லி முடிச்சிடணும். 21 தடவை, ஒரு தடவையும் 3 தடவை சொல்லணும். சொல்லிவிட்டு அந்த வேப்பெண்ணெயை தொட்டு தடவணும். இதை 21 தடவை செஞ்சிடணும். செஞ்சுட்டு நம்ம இந்த ஃபோட்டோ முகம் தெரிகிற மாதிரி ஒட்டக்கூடாது. ஏன்னா வேப்பெண்ணெய் தடவி இருக்கிறோம், அது ஒட்டிக்கும். ஆனால் முகம் தெரிகிற மாதிரி ஓட்டக்கூடாது. அப்படியே திருப்பி ஓட்டணும். அந்த ஃபோட்டோவுக்குள்ள 2த்தையும் இப்படி திருப்பி ஓட்டணும். திருப்பி ஓட்டிட்டு இந்த கருப்பு நூல் சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா, இதை என்ன செய்யணும்? அந்த ஃபோட்டோவை அப்படியே மடித்து சுற்றணும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பிரபஞ்ச சக்தியை துணை இருப்பாய் ஐயா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் துணை இருப்பாய் ஐயா, பிரபஞ்ச சக்தியை துணை இருப்பாய் ஐயா இப்படின்னு சொல்லிவிட்டு 9 தடவை சொல்லிவிட்டு சுற்றிடணும். சுற்றிட்டு அப்படியே இப்போ அந்த விளக்கை கையில் அணைக்கணும். வேறு எதுவும் வச்சு பொருளை வைக்கக்கூடாது. கையில் வச்சு அணைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கருப்பு கவரில் எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு கவரில் போட்டுடணும். கவரில் போட்டு சாக்கடை, ஏதாவது ஓடுற தண்ணியோ சாக்கடையோ இல்லை கடலை இருந்துச்சுன்னா கடலில் போட்டுடணும். போட்டு நம்ம குளிச்சிடணும். குளிச்சிட்டோம்னா இந்த தகாத உறவுகள் 2மே கூடிய சீக்கிரத்தில் குறைஞ்சபட்சம் 15 நாளில் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். 15 நாளில் பிரிஞ்சிடுவாங்க. அப்படி பிரியலைன்னாக்கா இது அமாவாசை நாளில் செய்யணும். முக்கியமாக அமாவாசை நாளில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கணும், அது செய்யணும், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அமாவாசை இல்லை நம்ம செஞ்சு தான் ஆகணும், இந்த உறவை பிரித்து தான் ஆகணுன்னாக்கா செய்யலாம். 15 நாளில் பிரிஞ்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட 48 நாள், 48 நாளுக்கு மேலே இவங்க ஒன்றாவே இருக்கவே முடியாது. ரொம்ப கண்டிப்பாக பிரிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்ச இந்த மந்திரங்கள் இது, செய்முறை விளக்கங்கள் இது. தகாத உறவுகளை பிரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இது. இது உச்சாடனம் பண்ணுற மந்திரம். உச்சாடனத்தை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். நண்பர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி.